ஒண்ணும் இல்ல. ஏன்னா அப்பா இவ்வளவு பெரிய அக்கறை நடக்குது. பொண்ணு உட்கார்ந்து என்னதான் பண்ற? நடையில விடுறீங்களே, உள்ள விடாத. நடந்து பாத்துட்டாங்க. ஏப்பா அப்பா ஏப்பா உனக்கு மரியாதை கொடுக்கலான்னு சொல்லி அப்பான்னு கூப்பிட்டா நீ வரமாட்டேங்கிறிய. பாருங்க அப்ப எங்க கையை வச்சு சமாதானம் படுத்துறாரு. என்னத்துக்கு பொறுமையா இது என்ன முட்டுக்கல்லாயா? இல்ல பையன் நல்ல பையன் தான், அவனுக்கு ஒண்ணும் இல்ல. அப்பா நான் நடந்து வந்தனா ஐயோ இந்த சண்டால முட்டு பையன் சோப்படி என்ன வச்சிருக்கான்னு தெரியல. கருவேலா கட்டியாட்டும் எனக்கு குத்து குத்துன்னு குத்திட்டா அண்ணா. என்னத்தான் வச்சிருந்த சோப்பல பிள்ளை குத்திக்காம? நான் குத்தலையா? ஒண்ணு இல்ல, எங்க பையன் இல்ல, எங்க பையன் பின்னாடியே வருவான். அந்த பையன் வச்சிருப்பான். என்னமா அந்த பையனுக்கு தலை குறைச்சிக்கிச்சிருந்தாங்க. அவன் பேர் சுனில்குமார். சுனில்குமார் அவருக்கு சுனில்குமார் வச்சிருப்பான். ஏப்பா அப்பா உன்னை பார்த்தாதான் பெரிய மனுஷனா தெரியுது. சில்லற பண்றாங்க. அப்பா அவன் என்கிட்ட பேசுவானா? நல்லா பேசுவானா? அவன் பாட்டு பாடுவானா? பாட்டு பாடுவான், ஆட்டாடுவான். வாயை திறந்தானா நினைக்கிறேன். சவுந்தரராஜன் சொல்லி அவன் 3 நாளைக்கு ஊங்கணும். அவர் இறந்துட்டாரு. சரி அப்பா நான் வந்து அவர் கவனிச்சுக்கிறேன். நான் அடிக்கடி கூப்பிடுவேன். அடிக்கடி வர்றாயா? எதுக்கு? எனக்கு நேரம்லாம் கூப்பிடுவாரு. எனக்கு நேரம்லாம் பையன் அவன் சொல்லுவான் சுனில்குமார் இல்ல. சரி நான் கூப்பிடுறப்பா. நேரடியா பேச. அண்ணா என்ன அண்ணானாலும் திரும்பி பார்க்க மாட்டேங்கிறாரு. வேற மாதிரி கூப்பிடுவாங்க. ஒருவேளை வயசுல சின்னவரா இருப்பாரோ? ஓ தம்பி. ஓ தம்பி உன்னைய கூப்பிடுற. என்ன தம்பினாலும் திரும்பி பார்க்க மாட்டேங்கிறாரு. ஓ சித்தப்பா. ஏப்பா சரியப்பா. ஓ பெரிய பணம் உங்களை. ஒருவேளை அண்ணா வயசுல மூத்தவரா இருப்பாரு. ஆமா, அதனால மதிப்பு மரியாதையா ஓ தாத்தோய் மா போட்டு கூப்பிடு. ரெண்டுமா ஓ ரெண்டுமா 2 மகாய் 3 மகாய் ஆச்சு. 2 மா அண்ணா இப்ப நான் கூப்பிட்டா வருவார்ல. ஓய் மாமோய் ஓய் மாமோய் அத்தானு நாதானு அத்தானு 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 நாதானு பத்தானி தானி ஓ பத்தானி தானி ஹரி சுந்தரிய அந்தரங்கமே சுந்தரியே அந்தரங்கமே ஒரு கூட்டெல்லாம் தெரியும் சொல்லுங்க. அது எப்படா பார்த்தா தண்ணிக்கு போது இல்லப்பா அண்ணா உன் வாயில் நல்ல வார்த்தை வராதானா? ஏன்னா கையை என்னது நான் ஏன் கையை நினைச்சிட்டேன். அண்ணா நீ நல்லா பாட்டில் விடுவியாமே. கையை உன் மூஞ்சலக்கும், உன் முகத்தலக்கும், உன் கொண்டலக்கும், உன் இடையலக்கும், உன் கையலக்கும், தொப்புளுக்கு தொப்புள் அளக்கும். ஆமா உன் கால அளக்கும். உன்னை பார்த்தா பார்த்தா எப்படி இருக்குது? எப்படின்னா தோணுது அடி உன்னை பார்த்தா என்ன வித்தியாசம் பாப்பா. போல இருக்க
அத்தனை போல இருக்க ஐயா மாமா போல இருக்க ஏய் என்ன பிரச்சனை ஐயா பொண்டாட்டி போல இருக்க அரை கையை மேல கையை வச்சு எனக்கு பாப்பா கையை மேல ஐயோ அண்ணா மாதண்ணா என்ன பண்ண பிள்ளையா என்ன பண்ண பிள்ளையா பிள்ளை அழுகுதே என்னப்பா சொன்னா என்ன சொன்னா ஐயோ அத பார்த்தானே எதுன்னு தெரியலையே எதுரா அத பார்த்தா எதுரா ஐயோ நான் யாருக்கும் காட்டினது இல்லையே என்னடா பிள்ளை காட்டுறதால பாவம் இவன் எங்க பாத்துட்டானா எங்கடா பார்த்த இல்ல எங்கடா பார்த்த பிள்ளை ப்ரீ பண்ணிட்டு போகுது அண்ணா இப்படியே பேசுறான் இவனுக்கு உனக்கு நல்ல சாவே வராதுடா போகும்போது இன்னைக்கு 500 ரூபாய்க்கு மேல சம்பாதிச்சுட்டான் கரவழி சொக்கா புதுசா செஞ்ச புண்ணியண்டா அவனுக்கெல்லாம் அவளை மறந்துடாத அண்ணா நீ பாட்டு பாடினதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு இல்ல நான் உங்ககிட்ட வரமாட்டேன் நீ எதோ பண்றியே இன்னும் ஒண்ணும் இல்ல ஐயோ நீ எதோ பண்ணா எனக்கு தொப்புல எல்லாம் புறுபுறு இருக்குது ஒண்ணு வெக்கப்படாது வா நானும் உண்டாண்டு பொம்பளத்தான் அண்ணா என்னடா அண்ணா அண்ணானே சொல்லுப்பா இவரும் என்ன பொம்பளையாமா ஐயோ இதுக்கு அப்படியே பரவாயில்லைங்க இல்ல என்ன கூப்பிட்டா வந்து என்ன கேன புண்டையாடும் பாக்குறேன் எப்படி எப்படி எங்க மாமா மாமா அவர் என்னவா ஆம்பளையாமா பொம்பளையாமா அவன் வந்து 2000 அவன் ஆபரேஷன் பண்ணிட்டான் சரி அப்படியா ஆமா அண்ணா இது வரைக்கும் நீ தெரியாம போயிட்டிய உன்னை சொல்லி குற்றமில்லை சத்தம் உன்னை சொல்லி குற்றமில்லை என்ன சொல்லி குற்றமில்லை காலம் செய்த கோலமணி கடவுள் செய்த குற்றமணி கடவுள் செய்த குற்றமணி ஆமா ஆமா உனக்கனவா நான் பிறக்கு எனக்கனவா நீ பிறக்கு உனக்கனவா யாருக்காக 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 நீ பாட்டு பாடினதெல்லாம் போகுதுண்ணா இனிமேல் வேணாம் நீ தொண்டை வேஸ்ட் பண்ணிக்காதண்ணா அண்ணா நாமளே பேசி கொண்டிருந்தா ஆமா